This video sponsored by Gentrivis. காலை எழுந்தவுடன் முதல் உணவாக நாம் பெரு வயிற்றில் சாப்பிட வேண்டிய உணவுப் பொருட்கள் வெதுவெதுப்பான நீரில் ஒரு டீஸ்பூன் தேன் கலந்து சாப்பிடுவதால் செரிமானம் எளிதாக நடைபெறுகிறது. ஊற வைத்த பாதாம் தோலை நீக்கிவிட்டு சாப்பிட வேண்டும். பப்பாளி பழம் உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்ற முக்கியமான பங்கு வகிக்கிறது. தர்பூசணி 90% நீர்ச்சத்து உள்ளது. கோடை காலங்களில் அதிகமாக எடுத்துக்கொள்வது நல்லது. முளைகட்டிய பச்சைப்பயிறு புரதம் நார்ச்சத்து அதிக அளவில் உள்ளது. ஊற வைத்த சியா விதைகள் ஒரு டீஸ்பூன் ஊற வைத்து சாப்பிட வேண்டும். கெட்ட கொழுப்பு கரைக்க இவை பெரிதளவும் உதவுகிறது. பழைய சாப்பாடு அதிக சத்துக்கள் மிக அதிகமாக உள்ளது. ஒரு நாள் இரவு ஊற வைத்து சாப்பிடுவதால் அதிக சத்துக்கள் நமக்கு கிடைக்கின்றது. பப்பாளி பழம் வைட்டமின் ஏ, பி, சி, கால்சியம், இரும்புச்சத்து, பாஸ்பரஸ் இன்னும் ஏராளமான சத்துக்கள் பப்பாளி பழத்தில் இருக்கின்றது. நெஞ்செரிச்சல், வயிறுப்புசம் குணமாக பப்பாளி பழம் பெரிதும் பயனுள்ளதாக இருக்கின்றது. முளைகட்டிய பச்சைப்பயிரை சாப்பிடுவதால் அதிகமான சத்துக்கள் நம் உடலுக்கு தேவைப்படுகின்றது. அதேபோல் பப்பாளி பழம் அதிகமான சத்துக்கள் அடங்கியுள்ளது. மாதவிடாய் காலங்களில் பெண்களுக்கு மிகவும் அதிக அளவில் பப்பாளி பழம் சாப்பிடுவதால் அதிகமாக எனர்ஜி பெண்களுக்கு கிடைக்கின்றது. மேலும் ஜீரண சக்தி அதிகரிக்கின்றது. பப்பாளி பழம் சாப்பிடுவதால் கெட்ட கொழுப்புகள் கரைகின்றது. நன்றி.